அதிமுக கூட்டணியில விஜய் ஏன் இப்போதைக்கு சேர முடியாத ஒரு கட்சி, 3 பெரிய கட்சிகளா இவர் கட்சி ஒரு பெரிய கட்சி நினைச்சாருன்னா அப்போ தனக்கு பங்கு கிடைக்கிற சீட்டும் ரொம்ப குறையும். நாளைக்கு அதிமுக ஆட்சியில் இல்லாம அதிமுக ஓட்டர்ஸ்லாம் அது ஆன்டி டிஎம்கே ஓட்டு பெரிய வாக்கு வங்கி அதிமுக இருக்கு. அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டலாம் நம்ம இவங்களுக்கு போட முடியாது, அப்ப யாருக்கு போடலாம், நம்மள திரும்பி பார்ப்பாங்க. அதை தன்னோடு இணைத்துக் கொள்வதாங்கிறத விஜய் முடிவு பண்ணாதான் அந்த கூட்டணிங்கிறது நடக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். கூட்டணிகள் இன்னும் பலப்படலைனாலும் ஒரு விஷயத்தை நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அதிமுக பாஜக கூட்டணி தற்போதைக்கு கிட்டத்தட்ட உறுதியா இருக்கு. அதே போல அடுத்த கூட்டணியில என்னென்ன கட்சிகள் வருமோ வராதோன்னு யோசிக்கும் போது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயம், திமுகவும் காங்கிரஸும் பலமா கூட்டணியில இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கு அதே ஒரு கேள்விக்குறியா மாறுற அளவுதான் நிலைமை இருக்கு. பீகார் தோல்விக்கு இதுக்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டாலும், நான் இதற்கு முன்னாடியே தாவேக்காவை குறிச்சு போட்டிருக்க வீடியோக்கள் நீங்க பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், காங்கிரஸும் டிவிகேவும் ஒரு நேச்சுரல் அலைஸ், இயற்கையான ஒரு கூட்டணி கட்சி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா விஜய் தன்னோட அரசியல் பயணத்தை தொடங்கணும்னு ஆசைப்படும் போது ராகுல் காந்தியை தான் முதல் முறையா போய் பார்த்தாரு. அப்ப என்னன்னா அவரோட என்ன ஓட்டம் காங்கிரஸ் நமக்கு ஒத்து போகும் அப்படின்னு நினைக்கிறதுனால அவர் போய் பார்த்திருக்கிறாரு. அப்போ இயற்கையாகவே காங்கிரஸுக்கும் டிவிகேக்கும் ஒரு கூட்டணி ஏற்பட ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் அப்பவே சொல்லியிருந்தேன். அந்த வீடியோக்களை பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, இதை காமிச்சு டிவிகேவை காமிச்சு ஒரு டிஎம்கேயோட ஹார்ட் பார்கெயின் காங்கிரஸ் பண்ணி சீட்டுகள் கூட கூடுன்னு கேட்கும் அப்படிங்கறத நம்ம பேசியிருந்தோம். ஆனா இந்த பீகார் தேர்தல் நிலைமையை தலைகீழா மாத்தி போட்டுருச்சு. காங்கிரஸ் ஒரு மரண அடி பீகார் தேர்தலில் வாங்கிடுச்சு. அப்ப அந்த அடி வாங்கினது மட்டும் இல்லாம காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இப்ப எப்படி எல்லா கூட்டணி கட்சியும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, மத்தியில் அது ஒரு பெரிய கட்சியா இருக்கலாம், ஆனா மாநிலங்கள்ல ரீஜனல் பார்ட்டிஸ் சொல்ற பிராந்திய கட்சிகள் எங்கெல்லாம் கோலோச்சுதோ அங்கெல்லாம் இவங்களோட கூட்டணி பிஜேபிக்கு எதிராக நிக்கிற பேர்கள் நின்றுட்டு அந்த கட்சிகளை பாடாப்படுத்தி அவங்ககிட்ட அதை கூடி இதை கூடு கடைசி நேரம் வரைக்கும் அந்த கட்சிகளுக்கு காங்கிரஸோட போராடுறதே ஒரு பெரிய வேலையா போகுது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா யூபியில் அகிலேஷ் யாதவ் இருந்தார், அவருக்கு கொடுத்த கஷ்டத்தால் இப்ப கிட்டத்தட்ட அவர் தான் இந்தியா அலைன்னு சொல்லிட்டு வெளியில போன மாதிரி தனியாவே தான் நிக்கிறேன், காங்கிரஸ் கல்ட்டி விட்ட ரேஞ்சில் தான் இருக்கிறார். இந்த பீகார் தேர்தலில் பாருங்க, பீகார் தேர்தலில் ஆர்ஜேடி மிகப்பெரிய கட்சி, இன்றைக்கும் தோந்தாலுமே அதிக வாக்கு வச்சிருக்க கட்சி ஆர்ஜேடிங்கிறது ஆர்ஜேடி நிரூபிச்சிருச்சு. அப்போ இந்த கூட்டணியில காங்கிரஸுக்கு பெரிய வாக்கு என்றைக்குமே இருந்தது இல்லைனாலும் அப்ப ஆர்ஜேடியில் என்ன சொல்றாங்க, தேஜஸ்வி யாதவ சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்றோம், அதுக்கு இவங்க அதை பார்க்கலாம், நாங்க எல்லாம் பேசி முடிவு பண்ணுவோம்னா நீங்க யாரு பேசி முடிவு பண்றதுக்கு, உங்களுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கு? கடைசி நேரம் வரைக்கும் அவங்களுக்கும் எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும், அது வேணும், இந்த சீட்டு வேணும், அந்த சீட்டு வேணும் சண்டையிலேயே எலெக்ஷனுக்கு கடைசி நேரம் வரைக்கும் காங்கிரஸ் சமாளிக்கிறது ஆர்ஜேடிக்கு ஒரு மிகப்பெரிய வேலையா போச்சு. அப்ப வாக்கு வங்கியும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே கோஆர்டினேஷனும் இல்லாம பிரச்சனை பண்ற ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு இமேஜ் தான் காங்கிரஸ்க்கு வந்துச்சு. ஆர்ஜேடி எப்படிதான் தோத்துருக்கலாம் நம்ம சொல்றோம், அன்னைக்கே சொல்லி இருக்கிறேன், 3 பெரிய கட்சிகள் 2 பெரிய கட்சி ஜேடி பிஜேபி ஒரு பக்கம் ஆர்ஜேடி ஒரு பக்கம், நல்ல கூட்டணி, அது ஜெயிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு என்னைக்குமே இருந்துச்சு. ஆனா காங்கிரஸ் பண்ண இந்த கொலைபடினால ஆர்ஜேடியால கிரவுண்ட் லெவல்ல இறங்கி ஒர்க் பண்ணக்கூடிய அந்த நேரம், தலைவர்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த நேரம் இதுல வேஸ்ட் ஆகி போச்சு. அப்போ காங்கிரஸோட அந்த ஒரு நல்ல ஒரு விஷனரி எப்படி சொல்லுவாங்க, நல்ல ஒரு தீர்க்க தரிசனம் வாய்ந்த ஒரு லாங் விஷன், அந்த விஷன் உள்ள பார்வை இல்லாத ஒரு தன்மையினாலதான் பீகார் எலெக்ஷன் தோன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். அது ஒரு மிகப்பெரிய காரணம். ஏன்னா ஒரு விஷயத்த நடக்கும் போது நம்மளோட குறிக்கோள் என்னன்னு தெரியும், அது என்னைக்குமே காங்கிரஸ் தெரியறது இல்லை. நான் வரணும் எங்க இருந்து நீங்க வருவீங்க, உங்களுக்கு எங்கேயுமே ஸ்ட்ரென்த் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம எதிரியை வீழ்த்தணும்னு நினைக்கிறத விட பீகார் எலெக்ஷன்ல தனக்கு என்னன்னு பேசியே ஆர்ஜேடியை கட்சியும் சேர்ந்து கீழே எடுத்து விட்டாங்க. அதான் நிதர்சனமான உண்மை. இப்ப இதை பார்த்தோம்னா காங்கிரஸ் ரொம்ப கேவலமா தோணும்னா, காங்கிரஸோட பவர் ஆஃப் பார்கெனிங், அந்த பேரம் பேசுற அந்த தன்மை காங்கிரஸ் குறைஞ்சு போச்சு. அப்ப காங்கிரஸ் குறைஞ்சு போச்சுக்கும் போது கூட்டணி கட்சிகள் இப்ப தமிழ்நாடு எடுத்தவங்க திமுக யோசிக்கும், இவனுக்கு பலமும் இல்ல, எல்லா இடத்துலயும் போற கடைசி நேரம் வரைக்கும் நமக்குள்ள பிரச்சனை பண்ணி இவனை சமாளிக்கிறேன் இவன் நேரம் போகுது, அப்ப இவனை தூக்கிட்டு சுமக்கணுமாங்கிறத காங்கிரஸ் யோசிக்க வேண்டிய நேரத்தில் இல்லை. ஏன்னா எங்களையும் பவர் கிடையாது, தமிழ்நாட்டிலேயே அவங்களுக்கு போக கூடாது. அப்ப இதை யார் யோசிச்சிருந்திருக்கும் அப்படின்னா திமுக தான் யோசிச்சு
யோசிக்கணும். ஆனா திமுக யோசிக்கிறதுக்கு முன்னாடி எங்க பாருங்க, அதுதான் ஒரு கட்சி வந்து காங்கிரஸ் வந்து சீன் எல்லாரும் நினைக்கிறவங்கள காரணம். ஓட்டு உனக்கு கிடையாது, பலமும் கிடையாது. ஏதோ டிஎம்கேயோட இருந்தாலும் 19 சீட் நீ ஜெயிக்கிற, இன்னைக்கு உனக்கு எம்எல்ஏ இருக்கிறாங்க. டிஎம்கேயோட இருந்தனா உனக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து எம்பி இருக்கிறாங்க. இல்லைன்னா தமிழ்நாட்டுல இருந்து ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏ காங்கிரஸ் இருக்க முடியாது. இது நிதர்சனமான உண்மை, காங்கிரஸுக்கும் நல்லாவே தெரியும். அப்போ திமுக உன்னை வெளியில அனுப்பணும் நினைக்கிறதுக்கு முன்னாடியே, பீகார் தேர்தலில் வர்றதுக்கு முன்னாடியே இங்க இருந்து நாம் விஜயோடு சேருவோம், நாம் விஜயோடு சேருவோம், விஜயோடு சேருவோம், தாவேக்காவோட நம்ம சேருவோம், கூட்டணி போடுவோம், திமுக நம்ம அவமானப்படுத்துகிற தேவையில்லைன்னா மரியாதை உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, தனிப்பட்ட முறையில் அரசியலை பொறுத்தவரை உங்களால் ஏதாவது சாதிக்க முடிஞ்சா தான் மரியாதை கிடைக்கும். இல்லைன்னா பெரிய கட்சியோட ஓட்ட மட்டும் தான் வாங்கி நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா அவங்களை எதுக்கு மதிக்கணும்? நீங்க ஜெயிச்சிருக்க எம்பி எல்லாமே திமுக மாவட்ட செயலர் உங்களுக்கு கொடுத்த ஒரு பிச்சையும் தமிழக வரலாற்றுக்கு, தமிழகத்துல எல்லாத்துக்குமே தெரியும். உங்க ஸ்ட்ரெங்க்ல நீங்க எங்கேயுமே ஜெயிக்கல. எல்லா இடத்துலயும் திமுக மாவட்ட செயலாளர்களும் இறங்கி உங்களை வேலை பார்த்து ஜெயிக்க வைக்கிறாங்க. எம்பி ஆகட்டும் எம்எல்ஏ ஆகட்டும் உங்களை தூக்கி அங்க சுமந்து கொண்டு வந்து திமுக தான் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும்? திமுகவுக்கு அடங்கி திமுக சொல் பேச்சை கேட்டு நீங்க அடிமைகள் மாதிரி தான் தமிழகத்துல இருந்தீங்கன்னா தான் திமுக கூட்டணிக்கு அது நல்லது. ஏன்னா வேற வழி கிடையாது. நீங்க அப்படி இருக்கும்போது என்ன பண்றீங்க? அந்த கரூர் சம்பவம் நடக்கும் போது உங்க தலைவர் ராகுல் காந்தி என்ன பண்றாரு? காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி என்ன பண்றாரு? நேரா விஜய்க்கு போன் பண்றாரு. எப்போ இந்த விஷயத்துல அவங்களுக்கும் திமுக பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது திமுக கூட்டணியில் இருக்க நீங்க எப்படி டைரக்டா சிஎம் சொல்லாம நீங்க விஜய்கிட்ட பேசுறீங்க? அது ஒரு முதல் தப்பு. இரண்டாவது, இப்போ அங்க உட்கார்ந்துட்டு அப்ப நீ கட்சியை அடக்கி வைக்கணும். நீங்க என்ன சொல்லணும்? தாவேக்காவோட கூட்டணி சேர போறோம் அப்படின்னு நீங்க சொல்றது வந்து ஒரு எல்லா பெரிய கட்சியும் எரிச்சலா தான் இருக்கும். காங்கிரஸ் வந்து ஒரு இரிட்டேட்டிங் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஒரு எரிச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை தான் காங்கிரஸ். வேற எந்தமே இன்னைக்கு கிடையாது. ஓட்டும் கிடையாது. ஆனா பேச்சு போட்டு பாக்கெட்ல ₹1 வச்சு 1 லட்சம் ரூபாய் வச்சிருக்க மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி பேசுறதுதான் இன்னைக்கு காங்கிரஸோட நிலைமை. அப்ப திமுக ஒரு ஸ்டேஜ்ல வெறுத்து தான் போகும். ஏன்னா 2004 இருந்து 2025 வரைக்கும் இருக்கிறாங்க. அப்பவாச்சும் ஏதோ பேர் கொஞ்சம் பவர் இருந்துச்சு. பவரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்போ திமுக வந்து, ஆனா திமுக ஒரு விஷயத்த நம்ம சொல்லுவேன், அவங்க நான் நீ வெளியில போ அப்படின்னு அவங்க என்னைக்குமே சொல்லல. இப்போ ஒரு மேஜர் கூட்டம் உட்காந்துட்டு நான் தாவேக்காவோட கூட்டணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க காங்கிரஸ்ல. அப்போ இந்த சூழ்நிலையில திமுகவும் அவர் எரிச்சல் அடைஞ்சு நம்ம இவங்களை கழட்டி விடலாமான்னு யோசிக்கிறதா இன்றைக்கு நிலைமை. இப்ப இந்த இன்னொரு நியூஸ் வேற வருது, எனக்கு பார்க்க சிரிப்பா தான் இருக்கு. இந்தியா அலையன்ஸ் நம்ம கலைச்சிருவோம். நாங்க இந்தியா அலையன்ஸ் விட்டு காங்கிரஸ் வெளியில வருகிறது. இந்தியா அலையன்ஸ் விட்டு காங்கிரஸ் நீங்க வெளியில வந்தீங்கன்னா அப்ப அடுத்து பிஜேபி ஆட்சி தான் அமைக்கும் நீங்களே ஒத்துக்கிறீங்களா? ஒரு கட்சிக்கு ஒரு முதிர்ந்த தன்மை வேணும். தன்னோட குறிக்கோள் என்னன்னு நினைக்கணும். நம்மளோட குறிக்கோள் நான் ஜெயிச்சு உடனே ஆட்சி பிடிச்சு நீங்க ஒன்னும் கிழிக்க போறது இல்லை. நான் தான் போன வீடியோல உங்களுக்கு தெளிவா சொன்னேன். தான் எங்கெல்லாம் பலம் இல்லாம இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் பிராந்திய கட்சிகளுக்கு முழு ஆதரவு கொடுத்து அங்கிருந்து பிஜேபி அகற்றணும். தான் எங்க பிஜேபியோட நேரடியா தான் மட்டும் தான் முதல்ல அங்க தன்னோட கட்சியை பலப்படுத்தணும், அங்க பிராந்திய கட்சிகள் தன்னோட ஆதரவு கேட்டு தன்னை பலப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கணும். காங்கிரஸ் இந்தியா முழுசும் நாங்க நிற்போம், நீங்க பிரச்சனை தான் பண்றீங்க. இப்ப தமிழகத்துல திமுக காங்கிரஸ் கூட்டணி காலத்துல நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த கூட்டணி இன்றைக்கு பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு தனிப்பட்ட காரணம் இந்த சமயத்துல காங்கிரஸ் தான். இப்ப ஒரு பக்கம் கார்த்தி சிதம்பரம் மாதிரி சில பேர் வந்து தாவேக்கா நல்லா பண்ணுதுன்றாங்க, இன்னொரு பக்கம் ஜோதிமணி சொல்றாங்க தாவே இல்ல எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படின்னு பேசுங்க. அப்ப என்ன நீங்க சிக்னல் கொடுக்குறீங்க? எதிரும் புதிருமாக முரணாக பேசுவது வந்து ஒரு பவர்ஃபுல் ஆட்கள் பேசலாம். உங்ககிட்ட பவரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப திமுக கூட்டணியில திமுகவோட எரிச்சல் நீங்க சம்பாதிச்சீங்கன்னா இன்னைக்கு நீங்க நாங்க வெளியில போ, நீங்க வெளில போக ஒண்ணுமே ஆகாது. அதிகபட்சம் கன்னியாகுமரியில் திமுக தோக்கும். உங்களை உள்ள வச்சதோட உள்ள இருந்தா அதோட பாதிப்பு திமுக ரொம்ப இருக்குங்கிறதா நிதர்சனமான உண்மை. அப்போ நீங்க வெளியில போனீங்கன்னா அந்த இடத்த நிரப்பது கட்சி கண்டிப்பா இருக்கு. தேமுதிகவுக்கு 4 சீட் கூட்டலாம். பாமக அன்புமணி ராமதாஸ் அங்க இருக்கிறதுல பாமக ராமதாஸ் சாட்சியை கூட்டு வரலாம். உங்களுக்கு கொடுத்த ஒரு பகுதி சீட்டை அவங்களுக்கு சந்தோஷப்படுத்திட்டு மீதி சீட்டை திமுக தானே கண்டெஸ்ட் பண்ணுச்சுன்னா திமுக ஸ்ட்ரென்த் அதை நீங்க யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஆனாலும் நீங்க காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வெளியில போறது மதசார்பற்ற கூட்டணிக்கு ஒரு பெரிய மைனஸ் தான். ஆனா மைனஸ் தான், ஏன்னா நீங்க கோஆர்டினேட் பண்ணலைன்னா அதனால பிஜேபி ஸ்ட்ரென்த் ஆகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்துச்சுன்னா நிச்சயமா கன்னியாகுமரியில நிறைய சீட்டு ஜெயிப்பாங்க, மெஜாரிட்டி ஜெயிப்பாங்க, எல்லா சீட்டு கூட அவங்க ஜெயிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கூட்டணி. அதே இதுல காங்கிரஸ் வெளில போச்சுன்னா அந்த காங்கிரஸ் வேற டிவிக்கோட சேர்ந்துச்சுன்னா பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு அது மெகா கூட்டணியா மாறிடும். அப்ப அவங்க கன்னியாகுமரியில கிட்டத்தட்ட 7 சீட்டு கூட அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தவரை நிதர்சனமான உண்மை. அப்ப நீங்க என்ன நினைக்கணும்? நம்ம ஜெயிச்சுட்டு போறதுனால எது ஆக போது? ஆட்சி அமைக்க போறோமா? கிடையாது. அப்ப திமுக தோத்தா என்ன ஆகும்? திருப்பியும் ஏடிஎம்கே பிஜேபி ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறதுனால பிஜேபி ஏடிஎம்கே திருப்பி பிஜேபி கையில தமிழகத்திலும் பிஜேபி வாங்குவோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதுக்கேற்ற மாதிரி உங்க முடிவு இருக்கும். ஆனா காங்கிரஸ் அப்படி செய்யவில்லை. தன்னை பற்றி மட்டும்தான் பாக்குறதுனால கூட இருக்க கட்சிகளும் தெருல எடுத்துட்டு போகுது. அப்போ இதுல நம்ம விஜய் அவர்களை பார்க்கணும். டிவிக்கே காங்கிரஸ் கூட்டணியால் வைக்கும் டிவிக்கே நிலைமை என்னன்னு பார்க்கணும். பயங்கர ஃபேன்ஃபேரோட பயங்கரமான ஒரு அமளி துமளியோட தொடங்கப்பட்ட கட்சி தான் தமிழக வெற்றி கழகம்.
அதே மாதிரி அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட் சொல்லுவாங்க, துரதிருஷ்டவசமா கரூர்லயும் 41 உயிர்களும் பலியாயிருச்சு. இப்ப நாங்க திருப்பி எங்க அரசியல் பயணத்தை தொடங்க போறோம்னு சொல்லி விஜய் அவர்கள் நிற்கிறார். இப்போதைக்கு அவர் எதுவும் பேசல. என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் ஜோசியத்தினால ஜனவரி வரைக்கும் வந்திருக்காங்க, சில பேர் இல்ல சில மாசம் கழிச்சு நம்ம ஆக்டிவா பண்ணுவோம்னு சொல்றாங்க. பட் இந்த சார் விஷயத்துல ஒரு அறிக்கை எல்லாம் விடுறாரு, எல்லாம் பேசுறாரு. ஆனால் கூட்டணி விஷயத்துல இன்னும் மூவ் ஆகல. அப்போ விஜய்க்கும் ராகுல் காந்திக்கு ஏற்கனவே தொடர்பு இருக்கிறதுனால இந்த கூட்டணி இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா காங்கிரஸ்ல உள்ள பெரும்பகுதியான மக்கள் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தாவேகாவோட கூட்டணி போவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் அங்க பேசுறீங்க அப்படின்னா, அப்ப தாவேகாக்கும் விஜய் கட்சியான தாவேகாக்கும் உங்களுக்கும் ஒரு கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இதெல்லாம் நீங்க என்ன யோசிக்க, நம்ம நிறைய சீட்டு கிடைக்கும், நம்ம வாக்கு வங்கியை கூட்டலாம். வாக்கு வங்கி கூட்டி நீங்க ஒன்னும் சாதிக்க போறது இல்ல. மாறாக பக்கத்துல இருக்க கட்சி கீழே எடுத்து பிஜேபி கூட்டணியை நீங்க ஆட்சி கொண்டு வர உதவப்படுவீங்கன்னா ஒரு வருத்தத்துக்கு ஒரு விஷயம். அப்ப விஜய் ஒரு காலத்துல இதுக்கு ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கலாம். ஏன்னா என்னன்னாலும் நம்ம பிஜேபி எதுக்கணும்னா இன்னொரு நேஷனல் கட்சியான காங்கிரஸ் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கலாம். பட் இந்த பீகார் தேர்தல் வந்து 2 விஷயங்களை வந்து விஜய்க்கு சொல்லி கொடுத்துருக்கணும். அதுக்கு நல்ல நோட் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்று, காங்கிரஸ் பலம் இழந்து கிட்டத்தட்ட ஓட்டே இல்லாத ஒரு கட்சி ஆயிடுச்சு. அப்போ தன்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு விஜய் ஏதோ ரஃபா கணிச்சு வச்சிருப்பாரு, அது இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப தன்னோட ஸ்ட்ரென்த் இவ்வளவு இருக்கு, ஒருவேளை நம்ம காங்கிரஸோட சேர்றதுனால நமக்கும் பலவீனம் ஏற்பட்டு விடுமோ, அவங்களுக்கு அதிக பங்கா சீட்டும் கொடுக்கணும், அப்ப நமக்கு பலவீனம் ஏற்பட்டு விடுமோ, நம்மளும் ஒரு சீட்லையும் ஜெயிக்காம காங்கிரஸோட சேர்ந்து ஒரு சீட்லையும் ஜெயிக்காம நமக்கும் பவர் போயிருமோ, நம்மளோட சீட்டுகளும் குறையுமோன்னு விஜய் யோசிக்கலாம். 2வது, தமிழகத்துல விஜய் எப்படி ஃபேன்ஃபேரோட தனியா நிக்கிறோம், அதே மாதிரி பீகார்ல பிரசாந்த் கிஷோர், அதாவது திமுக 2021 ஆட்சிக்கு வரும்போது அவங்களோட தேர்தல் வகுப்பாளர் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் இருக்கார் இல்லையா, அவர் பீகார்ல தனிச்சு நின்னார். இவர் என்ன தேர்தல் வகுத்து கொடுத்தாரோ மத்தவங்களுக்கு தெரியல, ஒரு சீட்டு கூட அவரால் வாங்க முடியல. 2% ஓட்டு தான் வாங்குறாரு. அப்ப விஜய்க்கு இது ஒரு பாடமா இருக்குன்னு அவர் யோசிப்பார். அப்ப நம்மளும் தனியா 5-10% மட்டும் ஓட்டு வாங்கி நின்ட்டோம்னா அடுத்த தேர்தலுக்கு நம்ம இல்லாம போயிருவோமோ அப்படின்னு அவர் ஒரு யோசனை யோசிக்கலாம். அப்போ இதுக்கு அரசியல் முன்னுதாரணம் வேற ஏதாச்சும் இருக்கான்னு யோசிச்சு பார்த்தாருன்னா, அவரு சரி நம்ம பேசாட்டி பவன் கல்யாண் மாதிரி அங்க டிடிபியோட சேர்ந்த மாதிரி நம்ம ஏடிஎம்கேயோட சேர்ந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வாங்கிடலாம். ஒரு 40-50 சீட் வாங்கி டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வாங்கிட்டோம்னா நமக்கு ஒரு பவர் இருந்த மாதிரி இருக்கும், நம்ம கட்சிக்கும் எம்எல்ஏஸ் இருப்பாங்க, நம்ம அது மூலமா ஆட்சியை வந்து தக்க வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க இப்படிதான் தேமுதிக ஜெயலலிதா அழிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க, கருணாநிதி சேர்ந்து அழிச்சாருன்னு. பட் இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் விஜய்க்கு இருக்கு அப்படி பண்றதுல. என்னன்னா, இன்னைக்கு ஜெயலலிதா அம்மாவும் இல்ல, கருணாநிதி ஐயாவும் இல்ல, அவர்களை போன்ற ஆளுமை, ஜெயலலிதாவை போன்ற ஆளுமைன்னு யாரும் கனவுல கூட எடப்பாடி பழனிசாமி சொல்ல மாட்டாங்க. அந்த கெப்பாசிட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு அளிக்கிற அளவுக்கு பப்ளிக் ஃபேவர், அதாவது மக்கள் ஒப்பீனியன் அவருக்கு கிடையாது. அதே மாதிரி கருணாநிதிக்கு இருந்த மக்கள் இன்ஃபுளுன்ஸும் ஸ்டாலினுக்கு இருக்காருன்னா நிச்சயமா மக்கள் மத்தியில் கருணாநிதி அவர்களுக்கு எந்த ரெகக்னிஷன் இருக்கும் அந்த ரெகக்னிஷன் இன்னும் ஸ்டாலினுக்கு வரல. இன்னைக்கு இருக்க தலைவர்கள் அவருக்கு அதிக ரெகக்னிஷன் நீங்க சொல்லலாம். அப்ப விஜய்க்கு வந்து விஜயகாந்த் சந்திச்ச அளவுக்கு பெருவாரியான சவால்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அதிமுக கூட்டணி போட்டு நம்ம வளர்த்து விடலாம் அப்படின்னு விஜய் யோசிக்கலாம். வளர்த்து விடணும் யோசிச்சு நம்ம ஒரு 50 சீட்டை வாங்கிக்கலாம், அடுத்த எலெக்ஷன் நம்ம பார்க்கலாம், நம்ம வளர்ந்துடலாம்னு யோசிக்கலாம். பட் இதுல இன்னொரு பெரிய மைனஸ் இருக்கு. இப்போ வந்து தமிழகத்துல எல்லாரும் கண்ணு எங்க இருக்குன்னா, இது சரியா தவறான்னு வந்து, அதாவது அரசியல் படி சரி தவறுங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாரோட கண்ணும் அதிமுகவோட வாக்கு வங்கியில் தான் இருக்கு. எல்லாரோட நினைப்பு என்ன இருக்குன்னா, அதிமுக அழிய போதுரா. எடப்பாடி பழனிசாமி யாரும் கன்சிடர் பண்றது இல்லை, ஆனா அவரு இவ்வளவு பெரிய ஆளுங்க நிறைய விஷயத்துல காமிச்சிட்டார். அதிமுக இந்த தடவை தோந்துச்சுன்னா அதிமுக அழிஞ்சது. அப்ப அதிமுக ஓட்டை நம்ம வாங்கணும் அப்படின்னு 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு பிஜேபி, ஏன்னா சாஃப்ட் இந்துத்துவ கட்சியா இருந்த பிஜேபி அதிமுக உள்ள ஓட்டர்ஸ் நிறைய பேர் நமக்கு வருவாங்க, நிறைய பேர் நமக்கு வருவாங்க. அப்ப நம்ம அதிமுக எக்ஸ்பிரஸ் நம்ம வளர்ந்துடலாம் பிஜேபி யோசிக்குது. இன்னொன்னு டிவிக்கு என்ன யோசிக்குது, அதிமுக ஏற்கனவே சினிமா நடிச்சவங்களோட தலைவர்களா இருந்ததுனால நம்மளும் சினிமால இருந்து வர்றதுனால நம்மளும் தலைவரா அதிமுக இருக்கு, அதிமுக ஓட்டு வங்கியை நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு விஜயும் காத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த அதிமுக ஓட்டு வங்கி ரைட் ஃபார் பிக்கிங். ஏன்னா அங்க தலைமை பாட்டு ஊஞ்சலாட்டா ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு, வெளியில இருந்து ஒருத்தருக்கு போராடிட்டு இருக்காங்க. இப்படி வரும்போது அதிமுக இந்த எலெக்ஷன்ல தோந்துச்சுன்னா அடுத்து அதோட நிலைமை மோசம் தான், அதோட வாக்கு வங்கி சிதறிடும் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதுக்குள்ள வாய்ப்பும் இருக்கத்தான் செய்யுது. அப்போ இந்த சிதறிய வாக்கு வங்கிகளை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் பிஜேபியும் டிவிக்கும். அப்ப விஜய் வாசிகள் நம்ம இந்த நேரத்துல போய் எடப்பாடியோட சேர்ந்து எடப்பாடியை சீமாக்கி விட்டோம்னா அப்ப எடப்பாடி தப்பிச்சிருவாரு, அதிமுக உடையிலும் தப்பிச்சிடும், அதிமுக இன்னொரு பெரிய கட்சியா தான் இருக்கும். நம்ம ஃபியூச்சர்ல யாரோட எக்ஸ்பிரஸா வளர முடியும், யார கீழே தள்ளிட்டு நம்ம வளர முடியும், நம்மளும் மாட்டுவோம். அப்ப ஏடிஎம்கே ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டாம்னு ஒரு வகை நினைக்கலாம். இதெல்லாம் நார்மலா அவர் எப்ப நினைக்கலாம்னா, அவர் ஒரு பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரெங்த்ல இருந்தார் ஒரு பீரியட். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. இப்போ நார்மலா தான் ஒரு விஷயத்த ஜெனரலா சொல்லி இருந்திருக்க முடியும். அதிமுக டிவிக்கு கூட்டணி நேரில் போற மாதிரியே தான் இருந்துச்சு.
ஏன்னா எந்த விஷயத்திலுமே அதிமுக ரொம்ப பெரிய குறை சொல்லாமே தான் போயிட்டு இருந்தாரு. பட் பிஜேபியும் டிஎம்கேயும் குறை சொல்றாரு. இப்ப எப்படின்னா தன்னுடைய கொள்கை எதிரின்னு பிஜேபி அனௌன்ஸ் பண்ணிட்டார். கொள்கை எதிரிங்கிறது அரசியல் எதிரியோட கூட மிகப்பெரிய விஷயம், நீங்க புரிஞ்சுக்கணும். அரசியல் எதிரிங்கிறவன் நாளைக்கு உங்களோட சேர்ந்துக்கலாம். டிஎம்கே அரசியல் எதிரின்னு சொல்றாரு. இன்றைக்கு அரசியல் எதிரிப்பா, நாளைக்கு நீங்க ஃப்ரெண்டா சேர்ந்துக்கலாம். ஒருத்தர் நீங்க கொள்கை எதிரின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அவரோட நீங்க சேரவே கூடாதுங்கிறது தான் அதோட இம்ப்ளிகேஷன். நீங்க உங்களுக்கு வேற இன்டர்பிரேஷன் தான் எனக்கு சொல்லுங்க. உதாரணத்துக்கு நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அதை விட்டு சேர்ந்த கொள்கைக்கே சம்பந்தம் இல்லாத ஒருத்தவங்க போய் சேர்ந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு அரசியல் எதிரோட சேர்ந்தா அரசியல் எதிரி, இன்றைக்கு எங்களுக்குள்ள அரசியல் வேறுபாடுகள்லாம் போயிடுச்சு நாங்க சேர்ந்துக்கிட்டோம் சொன்னா ஓரளவு ஏத்துக்குவாங்க. பட் கொள்கைங்கும் போது எப்படின்னா பிஜேபி நேர் எதிரான அதோட நேர் எதிரான ஒரு கொள்கையோட கம்யூனிஸ்டோட சேர்ற மாதிரி. அப்ப பிஜேபியும் அதே அளவு காட்டமா தாக்குறாரு. தன்னோட கொள்கை எதிரின்னு தூக்கி விஜய் தள்ளி வைக்கிறார். அப்படி வைக்கும் போது விஜய் பிஜேபி அங்க இருக்கும்போது கூட்டணி வச்சாருன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் ஆகத்தான் இருக்கும். அப்ப விஜய் அதை செய்வாரா, பிஜேபி கூட்டணி இருக்கிற வரைக்கும் செய்வாராங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியதா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதிமுக கூட்டணியில விஜய் ஏன் இப்போதைக்கு சேர முடியாத ஒரு கட்சி, 3 பெரிய கட்சிகளா இவர் கட்சி ஒரு பெரிய கட்சி நினைச்சாருன்னா அப்போ தனக்கு பங்கு கிடைக்கிற சீட்டும் ரொம்ப குறையும். அப்ப நேச்சுரலா பார்த்து இயற்கையாவே பாத்தீங்கன்னாலும் பாஜக வெளியில போயிட்டு விஜய் உள்ள போனா விஜய்க்கு நிறைய சீட்டு கிடைக்கும். இல்லைன்னா பாஜக இவருக்கு யார் நம்பர் 2 நம்பர் 3 பிரச்சனையும் வரும். அப்போ விஜய் நேச்சுரலா அதிமுக கூட்டணியில போய் சேரணும்னா அங்க இருந்து பாஜக என்னோட கணக்குப்படி வெளியேறினா தான் நம்பர்ஸ் எண்ணிக்கைக்கும் அவரால் சேர முடியும். கொள்கை எதிரி அடையாளப்படுத்தினதுனால அப்பவும் வெளியில போனா தான் அவரால் சேர முடியும். இப்போ வரைக்கும் அவர் பாஜக எதிரி அப்படிங்கிற மாதிரியே தான் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. சார் எல்லாம் கொஸ்டின் பண்றாரு, வீடியோ போடுறாரு. திமுக எந்த அளவுக்கு எதுக்குதோ கிட்டத்தட்ட அதோட அதிகமான அளவுக்கு ஒரு அந்த SIR எதுக்குறாரு. அப்ப பாஜகவுக்கும் இன்னைக்கு ஒரு எதிரி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல தான் வைக்கிறார். இப்போ இந்த சூழ்நிலையில பாஜக அவரோட இல்லைங்கும் போது காங்கிரஸ் என்ன யோசிக்குது, இந்த சூழ்நிலை பிஜேபியோட எதிர்த்து தான் பேசுறாரு, அப்ப நம்ம கூட சேர்த்துக்கலாம் காங்கிரஸ் யோசிக்குது. அப்ப இதுக்கு சாத்திய கூறு இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்போ தாவேகாவும் காங்கிரஸும் சேர்ந்துச்சுன்னா தாவேகாக்கு ஒரு சினிமா நடிகர் மூலமா தமிழ்நாடு முழுச படம் ரிலீஸ் எல்லா இடத்துலயும் ஒரு வாக்கு, ஏதோ ஒரு வாக்கு வங்கி இருக்கும். இப்ப அந்த காலத்துல கம்யூனிஸ்ட் சொல்லுவாங்க, கம்யூனிஸ்ட் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ எல்லா தொகுதியிலும் 2000-3000 வாக்கு வங்கி வச்சிருப்பாங்க, தொழிலாளர் யூனியன் அப்படி இப்படின்னு வச்சிருப்பாங்க. அதனால கம்யூனிஸ்டோட கூட்டணி போட்டா ஒரு பலம் தான். அந்த வாக்கு வங்கி மாறாம செதறாம தோழர்கள் கம்யூனிஸ்ட் தான் குத்துவாங்க. சோ கம்யூனிஸ்ட் கூட வச்சிருக்க ஒரு பெனிஃபிட். அதே மாதிரி விஜய்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமா ஸ்டார்னால மறுக்க முடியாது. இன்றைக்கு தமிழகத்துல இருக்க நடிகர்கள் அவர் தான் சூப்பர் ஸ்டார், அவருக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்கு. எத்தனை சதவீதம் இருக்கு, ஒரு தொகுதியில கூடலாம் குறையலாம். பட் ஜென்ரலா ஆல் ஓவர் தமிழ்நாடு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அப்போ தமிழ்நாடு முழுசு விஜயால ஜெயிக்க முடியனாலும் ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும். யார் தோற்கிறார்கள் அப்படிங்கிறத விஜய் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியா நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிறார். காங்கிரஸ் யோசிக்கலாம், நம்ம அவர் கூட சேர்ந்து நம்மளும் ஒரு 60 சீட் 70 சீட் கொடுத்தா நம்மளும் நிறைய வாக்கு வாங்கி வாங்கலாம்னு நினைக்கலாம். பட் இதை விஜய் ஏன் ஏத்துக்க யோசிப்பார் அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஒன்று பீகார் தேர்தலில் காங்கிரஸோட பெர்ஃபார்மன்ஸ், ரெண்டாவது காங்கிரஸ் தன்னோட சேர்ந்ததுனால எனக்கு ஏதாச்சும் ஒரு பலம் வருமா அப்படின்னு பார்த்தா மத்தியில் இன்னைக்கு உங்க ஆட்சியில இல்ல. ஆட்சியில இல்லாம ஒரு 200 சீட்டு 150 சீட் 170 சீட்டு வச்சிருந்தா கூட காங்கிரஸ் அவர் சேர்த்துக்கிறது யோசிக்கலாம். இப்ப 99 சீட்டு 100 சீட்டு தான் அவங்ககிட்ட இருக்கு. மிகப்பெரிய எதிர்கட்சியாவும் இல்ல, ரொம்ப நெருக்கம் கொடுக்குற எதிர்கட்சியாவும் இல்ல, அவங்களால பிரஷரைஸும் பண்ண முடியல. அப்போ கூட காங்கிரஸ் வரணுமான்னு விஜய் யோசிக்கலாம். ஆனா இன்றைக்கு சூழ்நிலையில விஜய் தனிச்சு நின்னார்னா என்னோட கணக்குப்படி 1 சீட் 2 சீட் ஜெயிக்கிறது கூட 2-3 சீட் வேண்டாம் அதிகபட்சம் ஜெயிக்கலாம். ஆனா நிறைய இடங்கள்ல ஓட்டு வருவாங்க, அது வேற விஷயம். தனியா ஜெயிக்கிறது 2-3 சீட் ஜெயிக்கலாம். ஆனால் காங்கிரஸோட ஒரு கூட்டணி வச்சாரு அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டுமே அவர் ஒரு கணிசமான இம்பாக்ட் கண்டிப்பா மேக் பண்ண முடியும். 3-4 சீட் கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டுமே அவர் ஜெயிக்கலாம். அப்ப தனக்கு தனிச்சு நின்று கூட்டணியில நின்று 30-40 சீட்டு ஜெயிக்கிறது, தனிச்சு நின்று தான் ஒரு 8-10 சீட்டு ஜெயிச்சா தான் பெரிய ஆளா காமிக்க முடியும் அப்படின்னு விஜய் நினைக்கலாம். ஏன்னா 8% வச்சிருக்க சீமான் அவர்களாலேயே இன்ன வரைக்கும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியலங்கிறது தான் நிதர்சனமான ஒண்ணு. ஜெயிக்க கூட இல்ல, 3வது இடத்துக்கு வர்றது கூட அவர் கஷ்டப்படுறாரு, சரியா வர்றது கூட 4வது இடத்துல நல்ல ஒரு வாக்கு வங்கி நெருக்கி ஃபைட் பண்றது கூட கஷ்டப்படுறாரு. அப்போ விஜய் தான் தனிப்பட்ட இடத்துல தான் நின்னு காமிக்கணும், நான் தனியா தான் நிப்பேன், என் ஸ்ட்ரென்த்தை காமிக்கணும்னு நினைச்சாருன்னா காங்கிரஸ் கூட வர்றது இந்த இடத்துல பலம் தான். ஏன்னா நிச்சயமா டிவிகே காங்கிரஸ் ஒரு கூட்டணி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல போட்டாங்க 2-3 சீட்டாச்சும் அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க. அப்ப தனக்கு விஜய்க்கு தான் கட்சிக்கு ஒரு எம்எல்ஏக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு, தான் கூட்டணிக்கு ஒரு எம்எல்ஏ கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இது தவிர காங்கிரஸ்க்கு பெரிய லெவல்ல பலம் எங்கேயும் கிடையாது. ஆனால் இதுல விஜய்க்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் நீங்க யோசிச்சீங்கன்னா, ஒருவேளை டிவிகேவும் காங்கிரஸும் கூட்டணி சேர்ந்ததுன்னா
அதிருப்தி கட்சிகள் இருக்கிறவங்க விஜயோட கூட்டணி சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதிருப்தி கட்சிகள் நான் சொல்லும் போது சின்ன கட்சிகள் இருக்கு, அதுல பெரிய கட்சிகள் இருக்கு. இப்போ ரொம்ப பெரிய கட்சின்னு சொல்ல மாட்டேன், உதாரணத்துக்கு வைகோ அவர்களோட மதிமுக, இது அங்க போய் சேரலாம். திமுகவோட பிஜேபியோட அவங்க சேர ஒரு வாய்ப்பு இருக்கு, நேரா தாவேக்காவோட போய் சேர ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்படி சில சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்கும்போது அவங்க எல்லாம் விஜய் அவர்களோட போய் சேரும்போது விஜய்க்கு தனக்கு எல்லா தொகுதியிலும் ஒரு ஓட்டு இருக்கு, இவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன செல்வாக்கு இருக்கோ அங்கெல்லாம் தனக்குன்னு ஒரு வாக்கு வங்கி உருவாகி விஜய் ஒரு மிகப்பெரிய மூன்றாவது சக்தியாக வெளியில வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த எலெக்ஷனை விஜய் 2 விதமா பார்க்கலாம். இந்த எலெக்ஷன்லயே ஆட்சிக்கு வரணும் பெருசா ஒண்ணு இல்லைன்னா இவங்களோட சேர்ந்து நிக்காம தனிச்சு நின்று நான் பார் எவ்வளவு பெரிய மூன்றாவது சக்தின்னு தன்னை காமிச்சிட்டு அடுத்த எலெக்ஷன்ல அதிமுக எலெக்ஷன்ல தோந்துச்சுன்னா அடுத்த எலெக்ஷன் அதிமுக இல்லாம போயிடும். அப்ப மூன்றாவது சக்தியா இருந்த நம்ம 2வது சக்தியா நேரடியா போட்டி கொடுக்கலாம்னு விஜய் நினைக்கலாம். அப்போ விஜய் கூட இருக்கிற அரசியல் ஆர்வலர்கள் இத எப்படி பார்ப்பாங்க, எப்படி எடுத்துக்குவாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் இது இருக்கு. ஆனா காங்கிரஸ் விஜய் கூட வர்றதுனால பெரிய பலம் சேர்க்கலைனாலும் ஆப்டிக்ஸ் அதுக்கு மேலே சொல்லிக்காதே ஆப்டிக்ஸ் இருக்கு. தாவேகா கூட காங்கிரஸ் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது மதிமுக அல்லது அதிருப்தியில் அங்க பிஜேபியோட திமுக அதிருப்தியில திமுக கூட்டணியிலயோ அதிமுக கூட்டணியில அதிருப்தியா இருக்க ஏதோ ஒரு கட்சி கூட இங்க வந்து சேரலாம். இப்ப காங்கிரஸ் இங்க சேர்ந்துச்சுன்னா அதிக சீட்டுகள் தரதாருன்னா உதாரணத்துக்கு தேமுதிக கூட இங்க வந்து சேரலாம். அப்போ ஒரு பலமான ஒரு கூட்டணியை விஜயால உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திமுக கூட்டணியில இருக்கிற எல்லா கட்சியும் பிஜேபி வரலன்னா விஜயும் ஒரு மதசார்பற்ற ஒரு கட்சியா தான் விஜயும் பாக்குறாங்க. அப்போ பிசிகாவோ கம்யூனிஸ்டுக்கோ அவங்க யாருக்கும் விஜய் கொள்கை எதிரி கிடையாதுங்கிறதுனால விஜயோட கூட்டணி வச்சா ஒரு மைனஸ் கிடையாது. அப்ப காங்கிரஸ் அந்த கூட்டணி திமுக கூட்டணி ஒரு பலமான காங்கிரஸ் வெளியில போய் சேரும் போது அங்க இருக்க மற்ற கட்சிகளுக்கும் நம்மளும் வெளியில் போய் சேரலாம், அங்க பவர் காமிச்சாங்கன்னா வெளில போய் சேரலாம்னு ஒரு எண்ணம் வரும். அப்ப சில கட்சிகள் உடஞ்சி சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கூட இருக்கு. அவங்க ஆட்சி அமைப்பாங்க, ஆட்சி அமைக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. அப்ப இந்த ஆப்டிக்ஸ காங்கிரஸோட அவர் சேர்ந்தாருன்னா விஜய் ஒரு ஃபார்மிடபிள் கூட்டணிய தான் மட்டும் தனியா நிக்கணும் விஜய் முடிவு பண்ணிட்டாருன்னா விஜய் கூட காங்கிரஸ் சேர்ந்துருச்சு, அவ்வளவு பெரிய கட்சி, அவ்வளவு சென்ட்ரல் அவ்வளவு பெரிய கட்சி இங்க வந்து சேர்றாங்க, விஜய் கூட ஒரு பலமான கூட்டணி உருவாகுதுங்கிறது ஆப்டிக்ஸ் கிரியேட் ஆகும். அப்ப தனிப்பட்ட முறையில விஜயோட ஓட்டு வங்கி முழுமையாக அவருக்கு கிடைக்கும். ஏன்னா எலெக்ஷன்ல ஓட்டு போடுறவங்களுக்கு விஜய் வருவார்ப்பா நல்ல ஓட்டு வாங்குவாருன்னு அந்த ஓட் டிரான்ஸ்பரும் அவருக்கு நடக்கும். அப்ப நிறைய பேர் நம்பிக்கையோட விஜய் நோக்கி ஓட்டு போடுவாங்க. அப்ப அவர் ஜெனரலா 8 to 10% இருந்தாருன்னா ஒரு 15 to 18% கூட ஓட்டு வாங்கினார்னா அப்ப விஜய் 3வது பெரிய சக்தியா வளர்ந்து வந்துருவாரு. மதிமுக பிஎம்கே எல்லாரும் பின்னால போயிருவாங்க. 3வது பெரிய சக்தியா வளர்ந்து வந்தாருன்னா ஒரு கால இந்த எலெக்ஷன்ல அதிமுக தோந்து திமுக ஜெயிச்சிருச்சுன்னா அடுத்து எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டான்னு எல்லாரும் ஆர்டர் சொல்றாங்க. பட் அவர் டூ ஷூட் பொலிட்டீஷியன் டு கோவே, மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு அரசியல்வாதியா ஒரு சாமானியத்தை நீங்க தள்ளிட முடியாது. அப்போ அடுத்த எலெக்ஷன்ல அப்படி இருந்தாலும் அதிமுக வாக்கு வங்கி சுருங்கிச்சுன்னா அந்த வாக்கு வங்கி தான் வாங்கி 2வது பெரிய கட்சியாகவோ அல்லது திமுக இன்னும் 5 வருஷம் இன்னும் அதிருப்தி 1வது பெரிய கட்சியாக நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம். எந்த சூழ்நிலையிலும் அதிமுக ஆட்சிக்கு வர விடக்கூடாதுன்னு அவர் நினைக்கலாம். அப்படி நினைச்சாருன்னா அவர் இந்த காங்கிரஸோட கூட்டணியை பரிசு பண்ணுவார். அவர் இந்த காங்கிரஸோட கூட்டணியை அவர் எடுத்துக்கிட்டாருன்னா அது காரணம் காங்கிரஸோட பெரிய தன்மை இல்ல, அதிமுக மட்டும் கீழே வைக்கணும், எப்படியா ஷோக்கடிக்கு வைக்கணும்னு நினைக்கிறதுக்காகத்தான் அவர் காங்கிரஸோட கூட்டணியை அவர் ஆதரிக்கலாம். அப்ப திமுக பொறுத்த வரைக்கும் விஜய் பலப்படுறத திமுக கொஞ்சம் விரும்பத்தான் செய்யும். ஆனா ரொம்பவும் தன்னோட எக்ஸ்பென்ஸ்ல பலப்படக்கூடாதுன்னு நினைக்கும். தன்னோட கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் உடச்சு கொண்டு போய் பலப்படக்கூடாது. ஆனா காங்கிரஸ் போனா டிஎம்கே என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்ல ஒன்றும் வருத்தப்படாது. ஏன்னா 23 சீட்டு போச்சு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்கள் உள்ள எடுத்து போடுவாங்க, திருமாவளவோட பேசுவாங்க, அவர் ஒத்துக்கிட்டாருன்னா எடுத்து போட்டுருவாங்க. 6 சீட்டோ 7 சீட்டோ கொடுப்பாங்க. தேமுதிக ஒரு 5 சீட்டோ 6 சீட்டோ 10 சீட்டு போயிடும். மீறி உள்ள 13 சீட்டுகளையும் திமுக தானே கண்டெஸ்ட் பண்ணும். அது இன்னும் பலமா இருக்கும். அப்ப திமுக காங்கிரஸ் போறத பெரிய லெவல்ல எதிர்க்காது. அதற்கான ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக காங்கிரஸ் போற பெரிய எதிர்க்க மாட்டாங்க. அப்போ திமுக விஜய் ஓரளவு பலப்படணும், ஒரு 10 to 15% ஓட்டு வாங்கணும். ஏன்னா விஜய் வாங்குற ஒவ்வொரு ஓட்டும் அவங்க கணக்கு மேஜர் ஓட்டு 15 வாங்கினா 10% ஓட்டாச்சு அரசாங்கத்துக்கு எதிரான ஓட்டு. அது விஜய் நிக்கலைன்னா அதிமுக போகலாம். விஜய் நின்னார்னா பிரியும் போது திமுக ஒன்றும் பெரிய அளவுல எதிர்க்காது. அப்போ விஜயோட லாங் டர்ம் விஷன் என்ன இருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்கு. நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா விஜய் இந்த எலெக்ஷன்ல
நம்ம தனியா நின்னு வேண்டா நமக்குன்னு ஒரு கூட்டணி நம்மள தலைவரா வச்சு ஒரு கூட்டணி அமைச்சுக்குவோம். அப்ப கூட்டணி அமைக்கிற அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம்னு ஒரு சீமான் கூட்டணி எல்லாம் வைக்கிறது இல்ல. கூட்டணி அமைக்கிற அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம், நம்ம ஒரு கூட்டணி அமைச்சு நம்ம எலெக்ஷன்ல நிக்கிறோம். நின்று ஒரு மிகப்பெரிய மூன்றாவது சக்தியா வரணும். ஒரு 15% 16% ஓட்டு வாங்கி, நீங்க சீட்டு குறையா இருந்தாலும் இத்தனை % ஓட்டு வாங்கிட்டு மிகப்பெரிய மூன்றாவது சக்தியா இருந்தோம்னா, அப்ப நாளைக்கு அதிமுக ஆட்சியில் இல்லாம அதிமுக ஓட்டர்ஸ்லாம் அது ஆன்டி டிஎம்கே ஓட்டு பெரிய வாக்கு வங்கி அதிமுக இருக்கு. அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டலாம் நம்ம இவங்களுக்கு போட முடியாது, அப்ப யாருக்கு போடலாம், நம்மள திரும்பி பார்ப்பாங்க. அந்த வாக்கு வங்கி டிரான்ஸ்பர் ஆச்சுன்னா மூன்றாவது பெரிய கட்சியா இருக்க நம்ம இரண்டாவது பெரிய கட்சியா இருந்து திமுக மேல அதிருப்தி ஓட்டு சேர்த்து வாங்கி அடுத்த தேர்தலில் நம்ம ஆட்சியை பிடிக்கலாம்னா விஜய் நினைக்கணும். அப்படி நினைச்சாருன்னா அது ஒரு லாங் டேர்ம் பிளானா இருக்கும். ஒருவேளை பிஜேபி நம்ம இப்ப அதிமுகவோட சேர்ந்து கூட்டணி அமைச்சு நம்ம ஆட்சியை பிடிக்கலாம் விஜய் நினைச்சார் அப்படின்னா, அடுத்த டேர்முக்குள்ள அவரோட எக்ஸ்பென்ஸ்ல பிஜேபி வளர்ந்துரும். இவங்களை உடச்சி என்ன பண்ணுமோ பண்ணி பிஜேபி மரபகமா ஆட்சியை பிடிச்சிச்சுன்னா விஜயோட growth சான்ஸ் கிட்டத்தட்ட நில். அப்ப விஜய் ஒரே கல்ல 2 மாங்க அடிக்கணும்னா, அதிமுகவும் தோக்கடிக்கணும், பிஜேபி இந்த எலெக்ஷன்ல தோக்கடிக்கணும்னா அவர் தனிச்சு நிக்கிறது அவருக்கு மிகச்சிறந்த வழி. அப்ப தனிச்சு நிக்கிறதுக்காக அவர் தன்னோட காங்கிரஸ் சேர்த்துக்குவாரு. நிச்சயமா சேர்த்துக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இயற்கையான ஒரு கூட்டணி எது, மத சார்பற்ற கூட்டணி, இயற்கையான ஒரு கூட்டணி, எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. அப்ப இயற்கையாவே கூட்டணி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் தனிச்சு நிக்க முடியும். அப்படி நின்னுதான் நான் என்னோட பவரை காமிச்சு அடுத்த 31 நான் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறேன். அதற்கான கிரவுண்ட் ஒர்க் இப்பவே போட போற விஜய் நினைச்சாருன்னா கண்டிப்பா காங்கிரஸையும் கூட சேர்த்துக் கொள்வார். காங்கிரஸ் கூட சேரும் பட்சத்தில் இன்னும் சில கட்சிகள் அவங்களோட சேரலாம். மற்றபடி இந்த சமயத்திலேயே நான் ஆட்சிக்கு வரணும், எடுத்த உடனே ஆட்சிக்கு வரணும், பிடிக்கணும், எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்னு நினைச்சாருன்னா நிச்சயமா காங்கிரஸ் கூட சேர்த்துக்க மாட்டாரு. பிஜேபியும் ஏடிஎம்கேயும் கழட்டி விட்டு ஏடிஎம்கே மட்டும் தனியா நிக்குன்னு பாப்பாரு. பட் பிஜேபி ஏடிஎம்கே கழட்டி விடுமாங்கிறது இப்போ ஒரு கொஸ்டின். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல லாங் டேர்ம் மிஷன், அதாவது நீண்ட கால தொலைநோக்கு பார்வையோடு விஜய் செயல்பட்டார்னா நிச்சயமா காங்கிரஸ் தான் கூட வரும்போது சேர்த்துக்கொள்ளத்தான் செய்வார். ஆனால் இதுல மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே தலையில காங்கிரஸ் நல்ல குட்டு வாங்கிருச்சு. பீகார்ல குட்டு வாங்கினதுக்கு அப்புறம் சரி கிடைக்கத கொடுத்துட்டு வாங்கிட்டு போவோம்பா, தனியா நின்று தோக்குறதா, அதுக்கு நமக்குன்னு ஒரு 5-6 எம்எல்ஏ இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அவங்க திமுக தொடர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ காங்கிரஸ் வெளியில வரணும்னு ஒரு முடிவு பண்ணா மட்டும் டிவிக்கோட போய் சேர்ந்துட முடியாது. காங்கிரஸ் முதல்ல முடிவு பண்ணும், நான் வெளியில வரணும் அப்படின்னு முடிவு பண்ணும். ரெண்டாவது நான் தாவேக்காவோட சேரணும்னு முடிவு பண்ணும், கூட்டணி வைக்கணும் முடிவு பண்ணும். இந்த ரெண்டையும் காங்கிரஸ் முடிவு பண்ணாலும் அதை தன்னோடு இணைத்துக் கொள்வதாங்கிறத விஜய் முடிவு பண்ணாதான் அந்த கூட்டணிங்கிறது நடக்கும். அப்ப விஜய் எப்ப முடிவு பண்ணுவாரு, லாங் டேர்மா யோசிச்சு அவர் நான் தனியா தான் தோன்றா இந்த தடவை பரவாயில்ல, வாக்கு வங்கி மட்டும்தான் எனக்கு வேணும், ஒரு அரசியல் சக்தியா நான் வளரணும்னு நினைச்சா விஜய் தனியா நிக்கிறது காங்கிரஸ் கூட சேர்த்துக்கு முடிவு பண்ணுவார். இல்லைன்னா நான் இந்த வரையும் ஆட்சிக்கு வரணும், நான் டெபுட்டி சிஎம் ஆகணும் அப்படின்லாம் நினைச்சாருன்னா கண்டிப்பா ஒரு காங்கிரஸ் கழட்டி விட்டுருவார். இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ இந்த கூட்டணி அமையக்கூட வாய்ப்பு இருக்கானா நிச்சயமாக இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் அவர் விஜய் கொடுக்குற எல்லா சிக்னல்ஸுமே தான் தனியா நிக்க போறாங்கிற சிக்னல் தான் கொடுக்கிறாரு. இந்த சிக்னல் தொடர்ந்து வருமானால் நாளைக்கு ஒருவேளை காங்கிரஸ் முடிவெடுத்து தாவேக்காவை அணுகினால் நிச்சயமாக தாவேக்காவை சேர்த்துக்கும். ஆனால் அதை விட்டுட்டு நாளைக்கு பிஜேபி கழட்டி விட்டு அங்க போய் தாவேக்கா சேர்ந்ததுன்னா காங்கிரஸ் அரசரை நம்பி புருஷன் விட்ட கதையா, இவரை நம்பி திமுக இழந்ததா போயிடும். அப்போ காங்கிரஸ் எடுக்கக்கூடிய அந்த முடிவை இன்னொருத்தர் மேல திணிக்கிற உரிமையிலையோ நிலைமையிலையோ இன்னைக்கு காங்கிரஸ் இல்ல. அதை தாவேக்கா ஏத்துக்கணுங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மை. ஏத்துக்கலைன்னா காங்கிரஸ் அந்த முடிவு எடுக்கிற தகுதியை இழந்து போயிடுது, திருப்பி திமுக அணிக்கும் போக முடியாது. அப்ப இப்ப முக்கியமா எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்ன காங்கிரஸ் நிலைமையில இருக்கு அப்படின்னா, திமுகவோட கூட்டணி தொடர வேண்டுமா? அப்ப எவ்வளவுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்கலாம், பிரஷர் கொடுத்து அப்படி பண்ணுவோம், அங்க பேசுவோம், எல்லாம் பண்ணிட்டீங்க, இப்ப ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிட்டீங்க. நாளைக்கு திமுக போன்னு இவங்களை கழட்டி விட்டுச்சுன்னா உங்க நிலைமை என்ன? ஏன்னா இது எப்படி நடந்துச்சுன்னா, அது உங்களுக்கு உதாரணம் ஒன்று சொல்றேன். காங்கிரஸ் இத்தனை வருஷம் கூட்டணியில் இருந்தாலும் அது நல்ல ரிலேஷன்ஷிப்பாக திமுகவும் காங்கிரஸ் இருந்ததில்லை. உதாரணத்துக்கு நீங்க பார்த்து 2011 எலெக்ஷன்ல 63 சீட் வாங்கி கேவலமா தோத்து 9 சீட்டோ 8 சீட்டோ ஜெயிச்சாங்க. அப்ப அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது சொன்னதா சொல்றாங்க, வெளியில வந்த நியூஸ், காங்கிரஸ் 2G வழக்க காமிச்சு திமுக மிரட்டி சீட் அதிகமா வாங்குச்சு அப்படிங்கிற அந்த அலிகேஷன் அப்ப உண்டு. அப்ப பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது திமுகவோட மூத்த அமைச்சர் ஒருத்தர் சொன்னாராம், 63 கேண்டிடேட் கேக்குறீங்களே, 63 சீட் உங்களுக்கு கொடுத்துடலாமா, உங்களுக்கு 63 கேண்டிடேட் இருக்கா அப்படின்னு கேட்டான். உங்க கட்சியில 63 வேட்பாளர் இருக்காங்களா முதல்ல அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் உண்மையாவே காங்கிரஸோட நிலைமை அப்படிதான். அப்ப திமுக கலட்டி விட்டுருச்சுன்னா வேற வழியே உங்களுக்கு கிடையாது. பட் திமுக என்ன பொறுத்த வரைக்கும்
டைரக்டா காங்கிரஸ் கலட்டி விடாது அப்படின்னு நினைக்கிறேன். காங்கிரஸா ஒருவேளை வெளியில போச்சுன்னா நீ போய்க்கோ. அப்படி வெளியில அந்த தடவை காங்கிரஸ் திமுகவோட கண்டினியூ பண்ணாலும் நிச்சயமா திமுக இந்த 23 சீட்டு கொடுக்காது. 10 to 15, 15 ரொம்ப அதிகம், 10-12 சீட்டு தான் இந்த திமுக கொடுக்கும். வாங்கினா வாங்கிக்கோ, இல்லைன்னா சொல்லுன்னு கிளம்பிடும். அப்படி திமுகவோட பேரம்லாம் பேசிட்டு அவர் தாவேக்காவோட போனாங்கன்னா தாவேக்கால இவங்களுக்கு மதிப்பு கம்மியா தான் இருக்கும். அப்ப இவங்க போகணும்னா இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடியே முதல்ல தாவேக்காவோட போய் சேர்ந்து ஒத்துட்டு வரணும். இல்லைன்னா தாவேக்கால இவங்களுக்கு மதிப்பு கம்மி தான். இந்த அரசியல் நான் சொன்ன இந்த அரசியல் சூழ்நிலைகள்லாம் எப்படி பிளே அவுட் ஆகுது, எப்படி நடக்குதுங்கிறது வரப்போற காலங்கள் தான் தெரியும். ஆனா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்னால ஒண்ணு செய்ய முடியும். முட்டாள்தனமான முடிவு நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா காங்கிரஸ் எடுக்கும். இதுவரைக்கும் எடுத்துட்டு தான் இருக்கு. இன்னொரு விஷயத்துல காங்கிரஸ் இனிமேல் முட்டாள்தனமான முடிவுகள் தான் எடுக்கும். அதனால அது என்ன முடிவு எடுக்குங்கிறதுனாலும் நம்ம ஓரளவு பார்த்துக்கலாம். அது ஓரளவு முட்டாள்தனமான முடிவாகத்தான் இருக்கும். அப்ப காங்கிரஸ் தலைமை இங்க இருக்கவங்களுக்கு எதுவுமே எடுக்க முடியாது. என்னதான் செல்வ பிறந்த பேசலாம், பேசிட்டு விட்டுறலாம். காங்கிரஸ் தலைமை டெல்லி ஹைகமாண்ட் என்ன முடிவு எடுக்குங்கிறத காலம் பொறுத்துன்னு தான் சொல்லும். இருந்தாலும் நம்மளோட முடிவு என்னன்னா, தாவேகா தனியாக நிற்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக காங்கிரஸ் அவங்களோட சேர்றத அவங்க விரும்பத்தான் செய்வாங்க. அப்போ தாவேகா காங்கிரஸ் கூட்டணி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 50-50% சான்ஸ் இருக்கத்தான் செய்து இந்த கூட்டணி அமைவதற்கிற வாய்ப்பு மிக பிரகாசமாகத்தான் இருக்கு. அப்படி இந்த கூட்டணி அமைஞ்சா திமுக பாதிப்பானா தாவேகா காங்கிரஸ் மட்டும் போனா இன்ஃபேக்ட் திமுக ரொம்ப பெனிஃபிட் தான். அது அவங்களுக்கு வாக்கு வங்கி எதிர்வாக்கு வங்கியை பிரிக்கும். அது நம்ம முடிவு என்ன, தாவேகா காங்கிரஸ் கூட்டணி நடந்தாலும் நடக்கலாம். அது மட்டும் நடந்தால் அதிமுக ஒன்றும் பெரிய பாதிப்பில்லை, அதிமுகவே அது பாதிக்கும். இதுதான் நம்மளோட முடிவு. மீண்டும் சந்திப்போம்.